Hello guys, welcome to the channel. நான் உங்கள் மேசன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டியூக் 250 BS6 ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ரெகுலரா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 248.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால் DOHC இன்ஜின் அண்ட் FI ஃபியூல் இன்ஜினோட தான் தந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது நம்பர் ஆஃப் கியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 PS at 9000 RPMலையும் இதோட மேக்ஸிமம் டார்க்னு பார்த்தீங்கன்னா 24 Nm at 7500 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து இந்த வண்டியோட ஃபியூல் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13.5 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ லாங்லாம் போகணும்னா ஈஸியாக அதில் வந்து டேங்க் ஃபுல் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 400 கிலோமீட்டர் நீங்கள் அசால்ட்டாக அடிக்கலாம். அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து ஃபியூல் பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி சொல்கிறது 30 to 35 நம்ம ஓவர்டேக் இப்போ எவ்வளோ தருது அப்படின்ட்டு. அண்ட் இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 140 to 150 கம்பெனியில் சொல்கிறாங்க. அதே நம்ம ஓவர்டேக் இப்போ எவ்வளோ போயிருக்கீங்க அதெல்லாம். அடுத்து இந்த வண்டியில் வந்து பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூயல் சேனல் ஏபிஎஸ் தராங்க. அண்ட் இதில் வந்து சூப்பர் மோட் அப்படின்ற ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டா பேக்கில் மட்டும் ஏபிஎஸ் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ அது ஒரு நல்ல ஃபியூச்சர் வந்து டியூக் 250ல தந்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்க் பேட் சைஸ் பார்த்தீங்கன்னா 320 mm அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 230 mm கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து WP அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக்ஸ் அதுவும் WP கம்பெனிலே வருது. அடுத்து இந்த வண்டியோட டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் 110/70 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 150/60 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுமே அலை வீல் ப்ளஸ் 17 inch வீலில் தான் வருது. அடுத்து இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 185 கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கம்மி தான். நம்ம ஓனர் டெக் இப்போ எப்படி இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றத. அண்ட் இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 151 kg கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தான். ஒரு 250cc வந்து இந்த செக்மெண்ட்டில் தரது ரொம்ப நல்லது. ஈஸியாக எல்லாருமே ஓட்டலாம், ஈஸியாக பேலன்ஸ் வந்துடும். ஸோ 160ன்றது அவ்வளோ பெரிய வெயிட்லாம் கிடையாது. அடுத்து இந்த வண்டியோட ஹேண்ட்லிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப அக்ரெசிவ் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இது வந்து ரொம்பவே காமாக இருக்குது. நமக்கு வந்து பெயினே வராத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த இது. ஸோ ஒரு டூருக்கு நீங்கள் ஒரு பைக் தேடுறீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஓனர்ட்டும் கேட்போம் ஹேண்ட்லிங் கம்ஃபர்டபுள் எல்லாமே எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் கிளச்சை பொறுத்தளவு. டியூக் 200 அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டேங்க் வந்து இது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க, உள்ளே மட்டும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிலையே உங்களுக்கு வந்து மெட்டலில் கொடுத்துறது ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் ஒரு நல்ல இது. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் வெயிட் கொடுக்கும், இருந்தாலும் அவங்க வந்து இதில் கொடுத்துருந்தது நல்லது தான். அடுத்து இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் அந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் சவுண்ட் பார்த்துருவோம். அடுத்து வந்து எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்த்துருவோம். இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேஷனாக உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் இண்டிகேஷன், ஃபியூல் பம்ப் இண்டிகேஷன், RPM இண்டிகேஷன் அண்ட் நியூட்ரல் இண்டிகேஷன், சைடு வந்து IBM இண்டிகேஷன், இங்கே வந்து ABS இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பொதுவாக ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டு போட்டிருந்தாலும் எரியும். அண்ட் லோ ஃபியூல் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னாலும் இந்த இது வந்து எரியும். டிஜிட்டல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் நேராக காமிச்சிருது. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இண்டிகேஷன், ஃபியூல் இண்டிகேஷன் அண்ட் டைம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாமீட்டர், மேலே வந்து RPM, கியர் இண்டிகேஷன் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் மோடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது சூப்பர் மோட்டோவில் இருக்குது. இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடுன்னு மாறும். சூப்பர் மோட்டோவில் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பேக்கில் உள்ள ABS வந்து ஒர்க் ஆகாது. இதே ரோடில் இருந்தால் ரெண்டுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல ஃபியூச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த இதில் இருக்குது. அடுத்து இந்த வண்டியோட ஹெட்லைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூக் 390 இப்போ 200லேயும் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த லுக்லேயே தான் இதுலேயும் வந்துட்டுருக்கு. முன்னாலேருந்தே இந்த இது மாற்றிட்டாங்க, இருந்தாலும் அதிலே கொண்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா DRL வந்து உங்களுக்கு ஒயிட்டில் இந்த இது எப்பயுமே இருக்கிறது கொடுத்துட்றாங்க. ஸோ அது பார்க்கவும் சூப்பராக இருக்குது. லோ பீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 LED கொடுத்துருக்காங்க. ஹை பீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 LED கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 6 LED இதில் இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போதும் போல் LEDயில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இது ரியரில் டைல் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LEDயில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த வண்டியை பற்றி ஃபுல் ஸ்பெக் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? வண்டி எடுத்து இதோட 6 மாதம் ஆகுது. 6 மாதத்துக்கிட்ட ஆகுது. 6 மாதம் ஆகிடும் ஃபுல்லாக. ஓகே, என்ன ரேட்டுக்கு எடுத்த? 227. 227. ஓகே. இந்த பைக் தான் எடுக்கணும்னு எடுத்தீங்களா இல்லை வேறு ஏதாவது சாய்ஸ் வச்சுருந்தீங்களா? சாய்ஸ் வச்சுருந்தேன்.
என்ன இது இல்லைன்னா 390. 390 அந்த மாதிரி எடுக்கும். ஓகே, அடுத்து இந்த வண்டி வந்து மைலேஜ் எவ்வளோ தருது? மைலேஜ் சிட்டிக்குள்ளே போயிடுச்சுன்னா 20 தான். லாங் போனால் 30க்கு மேலே தரும். அடுத்து இந்த வண்டி மெயினாக எடுத்தது லாங் டிரைவுக்கு தான். எங்கெங்கே லாங் டிரைவ் போயிருக்கீங்க? இது வரைக்கும் கொடைக்கானல் போயிருக்கேன், அதுக்கப்புறம் பாண்டி டு சென்னை, சிதம்பரம் டு சென்னை அந்த மாதிரி தான் போயிருக்கேன். அதுக்கு மேலே லாங் போனது. லாங் போயிடுச்சுன்னா கொடைக்கானல் மட்டும்தான் போயிருக்கு. இங்கேருந்து கொடைக்கானல் தான் போயிருக்கீங்க. ஓகே, லாங் டிரைவ் போயிருக்கேன்னு நீங்கள் லாங் டிரைவ் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது? ஹேண்ட்லிங் கம்ஃபர்டபுள் அதெல்லாம் எப்படி இருக்குது? லாங் டிரைவுக்கு சூப்பராக இருக்குது. உடம்பு வலி சுத்தமாக இல்லை, பேக் பெயின் சுத்தமாக வரவே இல்லை. நான் எடுத்த அட்ட ஸ்டேஜில் 350 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினேன். வித் பில்லியன் கூட போனால் 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம். நோ கேப் இல்லாமல். பில்லியனுக்கு கூட போனேன்னு நீங்கள் பில்லியனுக்கு வந்து கம்ஃபர்டபுள் எப்படி இருந்தது? பில்லியனுக்கும் கம்ஃபர்டபுள் நல்லா தான் இருக்கும். ஓகே, எந்த பெயின், அந்த பேக் பெயின் எந்த பெயினுமே இல்லை. இதில் சீட் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கனால பழைய சீட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இது நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. இதில் இந்த வண்டியில் வந்து வைப்ரேஷன் இருக்கா? வைப்ரேஷன் இருக்குது. எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடம் வரும்? இன்ஜின் கிட்ட மட்டும் தான் வைப்ரேஷன் தெரியுது. BS6னால ஹீட் எஃபிஷியன்சி அவ்வளோவா இல்லை. ஹீட் எஃபிஷியன்சி குறைஞ்சிருக்கு, ஆனால் வைப்ரேஷன் இருக்குது. ஓகே, லாங் டிரைவ் போகிறப்பையும் உங்களுக்கு ஹீட் அந்த அளவு இல்லை? இல்லை. அடுத்து இதில் வந்து டியூல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்தளவு உங்களுக்கு எப்படி இருக்குது? பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே சரி, ரெண்டுமே நல்லாயிருக்கு. பேக் வேணும்னா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் மோட்டோ மோடில் வச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வண்டியில் டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கு? டாப் ஸ்பீட் 147 நான் ஓட்டிருந்தேன். 147. அதுக்கு மேலே. அடுத்து இந்த வண்டியில் கியர் கிளச்லாம் ஸ்மூத்தாக இருக்கா இல்லை கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் ஆகுதா? ஸ்மூத்தாக தான் இருக்குது. நம்ம செயின் லூப் அதெல்லாம் அடித்து மெயின்டைன் பண்ணால் ஸ்மூத்தாக இருக்குது. இல்லைன்னா கண்டினியூஸாக எதுவும் பண்ணாமல் ஓட்டினா ஹார்டாகிடுது. ஸ்லிப்பர் கிளச் இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்து இப்போ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்னாலே நம்ம வந்து செயின் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா செயின் வந்து ரஸ்ட் ஆகி வீணாக போயிடும். செயின் மெயின்டெனன்ஸ் பொறுத்தளவு எப்படி இருக்குது? 300 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம லூப் பண்ணிகிட்டே இருந்தால் செயின் மெயின்டெனன்ஸ் நல்லாவே இருக்குது. க்ளீன் பண்ணணும், அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நேக்கட்னால சீக்கிரம் டஸ்ட் ஆகிடுது. க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கு. அடுத்து இதில் வந்து USD அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்தளவு எப்படி இருக்குது சஸ்பென்ஷன்? நார்மல் ஸ்போர்ட்ஸ் நேக்கட் பைக்கில் நல்லாவே இருக்குது. இதில் சஸ்பென்ஷன் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பள்ளத்தில் விட்டாலும் அவ்வளோ ஷேக் ஆஃப் தெரியல, நல்லாயிருக்கு. ஆஃப் ரோட் போயிருக்கீங்களா அந்த பைக்கில்? ஆஃப் ரோடு ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருக்கேன். நல்லா தான் இருந்தது. ஆனால் ரொம்ப ஆஃப் ரோடிங் போல் மீடியமான ஆஃப் ரோடில் போயிருக்கேன். அடுத்து இந்த வண்டியில் வந்து அட்வான்டேஜஸ்னால் என்னென்ன சொல்லுவீங்க? அட்வான்டேஜஸ் சொல்ல போனால் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு. அப்புறம் பிரேக்கிங் சூப்பராகவே இருக்குது. அப்புறம் நைட்டில் LED லைட் நல்லா பவராகவே இருக்குது. லோ பீம்லேயும் சரி, ஹை பீம்லேயும் சரி. ஹை பீம் போட்டால் நல்லாவே வெளிச்சமாக இருக்குது நைட் டைமில் LED இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் டேங்க் கெப்பாசிட்டி அதிகப்படுறதுனால ரொம்ப லாங் போக முடியுது ஒரே ஸ்டெச்சில். அடுத்து இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ்னால் என்னென்ன சொல்லுவோம்? டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா நமக்கு வந்து செயின் மெயின்டெனன்ஸ் அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியில் ரொம்பவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி. பில்லியனோட போனால் கண்டிப்பாக ஸ்பீட் பிரேக்கர் எல்லா ஸ்பீட் பிரேக்கர்லையும் அடிச்சிடும், கீழே ஸ்பீட் பிரேக்கில் தட்டும். அதுக்கப்புறம் மழை காலத்தில் எடுத்தால் வண்டி ஃபுல்லாக சேராயிடும், பின்னாடி ஃபுல்லாகவே சேராயிடும் இது நேக்கட் இருக்கனால. அதனால் செயின் மெயின்டெனன்ஸ் நம்ம அடிக்கடி ரொம்ப தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வேறு எதுவும் இல்லை. ஓகே, வண்டியில் ப்ராப்ளம் ஏதாவது வந்திருக்கா? ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் வண்டி எடுக்கிறப்ப புதுசுலேயே எனக்கு வந்து இன்ஜின் ஆயில் இல்லாமல் கொடுத்துட்டாங்க ஷோரூம்லேருந்து எடுக்கிறப்ப. அது அவங்களும் கவனிக்கல, நானும் எடுக்கிறப்ப கவனிக்கல. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பார்த்து வண்டி எடுங்க. எனக்கு இன்ஜின் ஆயில் இல்லாமல் கொடுத்தனால ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 கிலோமீட்டரில் விடணும். எனக்கு 400ல் இன்ஜின் ஆயில் வந்து இது ட்ரைன் ஆகி இன்ஜின் பிஸ்டன்லாம் உள்ள அடி வாங்கிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி எனக்கு வந்து இன்ஜின் வந்து மாற்றி கொடுத்தாங்க. இன்ஜினோட பார்ட்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்தாங்க. இன்ஜின் சப்போஸ் வாரண்ட்டி இருக்குது, ஆனால் இன்ஜின் மாற்றி தரல. உள்ளார இருக்கிற பார்ட்ஸ் மட்டும் எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ, டிஸ்அட்வான்டேஜ் ஆச்சு இந்த பைக்கில். வண்டி எடுத்த புதுசில் இந்த மாதிரி ஆனதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. அதான் மெயின் ப்ராப்ளம். அடுத்து வந்து சர்வீஸ் வந்து எங்கே விட்டுட்டு இருக்கீங்க? சர்வீஸ் எல்லாமே ஷோரூமில் தான் விடுறது. புது பைக்குனால 3 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க நமக்கு. 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்த சர்வீஸ் விடணும். அடுத்த சர்வீஸ் வந்து 14,000 கிலோமீட்டரில் விடணும். ஓகே, சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வாங்குறாங்க? மீடியமான காஸ்ட் தான். ஃப்ரீ சர்வீஸ்னால ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து 1800 பே பண்ணேன். செகண்ட் சர்வீஸ்க்கு வந்து 1900 பே பண்ண மாதிரி பண்ணுறது. அவ்வளோதான். இப்போ அங்கேயே நல்லா பண்ணுறாங்களா இல்லை முடிச்சுட்டு வேற எங்கேயாவது வெளில கொடுக்குற மாதிரியா? அங்கேயே மேக்ஸிமம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் நம்ம வண்டி நல்லாயிருக்கும், லைஃப் வரும். அதனால் அங்கேயே தான் விடுவேன். வெளியே விடுறது கஷ்டம் தான், வெளியே விட மாட்டேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக சொல்லியாச்சு. ஓனரும் அவரோட இதை சொல்லியிருப்பார். ஸோ வண்டி வந்து ஷோரூம்லேருந்து எடுக்கிறப்ப அதை பார்த்து எடுங்க. ஆயில் கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்தால் கூட உங்களுக்கு வந்து எல்லாமே சீக்கிரம் ட்ரைன் ஆகிடும் அதில். ஸோ அவர் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணார், அதனால சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ எங்கள்கிட்ட Instagram ID எல்லாமே இருக்குது. நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம்னா நேராக அங்கே வந்து டேரக்ட் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்கேன். போய் ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும், பைக்கை பற்றி வேணுனாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதை பற்றி எடுக்கிறோம். ஓகே, பாய்.